சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தெலுங்குல இந்த வருஷம் வெளியான டெனன்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கணவன் தான் மனைவியை கொலை செஞ்சிடறான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க பல திடுக்கிடும் எதிர்பாராத திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கதை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹைதராபாத்தில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே ஒரு சூட்கேஸை எடுத்துக்கிட்டு ஒரு நபர் கிளம்புறாரு. இவர் தான் நம்ம ஹீரோ. காரில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சூட்கேஸை தீ வச்சு எரிக்கிறாரு. அந்த சூட்கேஸ் எரிஞ்சு முடியறதுக்கு விடியற வரைக்கும் டைம் ஆகுது. இவர் அதே இடத்துல வெயிட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே இருந்த டெட் பாடி எரிஞ்சு அந்த இடத்துல சாம்பல் மிஞ்சி கிடக்கு. அதுக்குள்ளே ஒரு தாலி செயின் இருக்குது. அதை கையில் எடுத்துக்கிட்டு இவர் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இப்போது ஒரு லேடி ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. இவங்க தான் அந்த கேஸை விசாரிக்கிறாங்க. இவங்க நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய செக்யூரிட்டி கிட்டே போகிறாங்க. நேற்று நைட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து யாரோ கீழே குதித்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாமே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. செக்யூரிட்டியும் சொல்கிறாரு. இந்த செக்யூரிட்டி தம் அடிக்கலான்னு ஓரமாக ஒதுங்கி இருப்பார். அந்த நேரம் பயங்கரமான சத்தம் கேட்கும். இவர் என்னன்னு ஓடி வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்தில் ரிஷி அப்படின்னு ஒரு நபர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார். இந்த தகவலை தான் சொல்கிறாரு. இப்போது இந்த ஆஃபீஸர் முதல்ல நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. உங்கள் பொண்டாட்டிவே கொலை செஞ்சு சூட்கேஸில் அடைச்சி கொண்டு போய் எரிச்சிருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து நம்ம ஹீரோவும் கதையை சொல்கிறாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அடக்கமான ஒரு பொண்ணு. ஹீரோ ஐடி எம்ப்ளாயியாக இருப்பார். ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சதால வீட்டு சம்மதத்தோட கல்யாணமும் செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. இவங்களுக்கு சாக்லேட்னால் ரொம்பவே பிடிக்கும். கடைக்கு போனால் கூட அங்கே அப்படியே பாக்ஸோட சாக்லேட் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு 4-5 சாக்லேட்டாவது சாப்பிடுவாங்க. இவங்க கல்யாண வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஹீரோ கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹாஸ்பிட்டலில் இந்த ரிஷி கண் முழிச்சிட்டான்ற தகவல் வருது. நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த லேடி ஆஃபீஸர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே குதிச்சான்னு ரிஷி இவங்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் சொல்கிறான். இங்கிருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த ரிஷி நம்ம ஹீரோவுக்கு எதிர் வீட்டில் தான் குடியிருக்கான். அந்த வீட்டில் இவன் மட்டும் கிடையாது, இவனோட இன்னும் 3 பேச்சுலர் பசங்க ப்ளஸ் 2 பொண்ணுங்கன்னு மொத்தம் 6 பேரும் ஒன்றா தங்கியிருக்காங்க. குறிப்பாக ரிஷியோடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. நம்ம ரிஷி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஹைதராபாத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா பர்மிஷனோட தான் வரேன், வந்து பஸ் ஸ்டாப்பில் என்னை பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இந்த பொண்ணுடைய கதை என்னென்னு இதுக்குள்ளே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அத்தைங்க இருப்பாங்க. அந்த 3 அத்தைங்களுக்கு 3 பசங்க. எங்கள் பசங்களில் யாராவது ஒருத்தனை கட்டிக்கோன்னு 3 பேருமே டார்ச்சர் பண்ண. ஆனால் இந்த பொண்ணுக்கு ரிஷியை தான் பிடிச்சிருக்கும். இந்த விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் விருப்பத்துக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக ரிஷியோடைய அம்மாவை மீட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனும் என் பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்குறாரு. அதுக்கப்புறமா அந்த விஷயத்த ரிஷிக்கிட்ட நேரில் ஷேர் பண்ணலான்னு தான் அவன் காதலி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ரிஷிக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நேராக ரிஷி தான் எதிர் வீட்டில் இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வரான். இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வராங்க, என் ரூமில் நிறைய பேர் இருக்கோம், தங்குறதுக்கு அவ்வளோ வசதியாக இருக்காது, உங்கள் வீட்டில் ஒரு 2 நாள் தங்குறதுக்கு இடம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஹீரோவும் அதுக்கு என்ன, நான் ஒரு ஆஃபீஸ் வேலையாக யூஎஸ் வரைக்கும் போகிறேன், என் ஒய்ஃப் தனியாக தான் இருப்பாங்க, தாராளமாக எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்க சொல்லுங்கன்றாரு. அப்படியே கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் இது வரைக்கும் நடந்ததை ரிஷி சொல்லி முடிக்கிறாரு. அதுக்குள்ளே இந்த ஆஃபீஸர் திரும்ப ஹீரோ கிட்டே வராங்க. நீ சொல்லு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவருடைய ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் சடனாக ஹீரோயின் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிருப்பாங்க. இவர்கிட்ட சரியாக பேசவே மாட்டாங்க. மனைவிக்கு என்ன பிரச்சனை, நம்மக்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறான்னு இவரால் வேலையில் கவனம் செலுத்தவே முடியாது. இந்த சம்பவத்தை ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அங்கே ஒரு ஆஃபீஸர் ரிஷியோடைய அம்மாவும் அவன் காதலியோடைய அப்பாவும் வந்திருக்காங்கன்னு சொல்ல இந்த ஆஃபீஸர் பாதியிலே கதையை விட்டுட்டு அவங்கள மீட் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மறுபடியும் ரிஷி இவனோட கதையை விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ இவனுடைய ஃப்ளாஷ்பேக். ரிஷியோடைய காதலி சிட்டிக்கு அன்றைக்கி சாயந்தரமாகவே வந்துடுவாங்க. இவன் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நேராக எதிர் வீட்டில் இருக்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். காலிங் பெல் அடிக்கிறான். ஆனால் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. உடனே அவன் ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ரிங்கு போகுது, அவர் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த சமயம் தான் ஹீரோ மனைவி டெட் பாடியை சூட்கேஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. இதனால் ரிஷி சரி என் வீட்டுக்கே போவான்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இவன் கூட 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்லியே அந்த பொண்ணுக்கிட்ட பழகுறாங்க. ஆனால் கூடவே 3 பசங்க இருக்காங்களே,
இவனுங்க பார்வையே சரியில்லை, எல்லாருமே ஃபுல் போதையில் வேற இருக்கானுங்க. இது ரிஷியோடைய காதலிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்படி தான் பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாரும் சிட்டியில் ஒன்றா தங்கியிருப்பீங்களா, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ரிஷிக்கிட்டேயே சொல்கிறாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்களில் ஒருத்தன், ப்ளீஸ் சிஸ்டர் கொஞ்சம் சிக்கன் 65 செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறான். இந்த பொண்ணுக்கு குக்கிங் ரொம்ப நல்லா தெரிஞ்சதால் இவங்களே கைப்பட சிக்கன் வறுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவனுங்க கூட சேர்ந்து சரக்கு அடிக்கலைனாலும் சிக்கன் சாப்பிட்டு கம்பெனி கொடுக்குறாங்க. எல்லாருமே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த கதையெல்லாம் ரிஷி சொல்லிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் மயக்கமாயிடுறான். அதனால் மறுபடியும் ஹீரோ கிட்ட கதையை கேட்கலான்னு இந்த ஆஃபீஸர் அங்கே வராங்க. நீ சொல்லு, அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ ஹீரோவுடைய ஃப்ளாஷ்பேக். மனைவி இவர் அவாய்ட் பண்ணதால் ஒரு கட்டத்தில் இவர், ஏன் என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிற, நான் எதுவும் தப்பு பண்ண மாதிரி தெரியல, ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் திருத்திக்கிறேன்னு சொல்கிறாரு. சடனாக இவர் மனைவி இவரை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. வழக்கம் போல் ஒரு நாள் இவங்க ஹீரோவை ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்போ எதிர் வீட்டில் இருக்க அந்த பொண்ணு ஓடி வந்து, உங்கள் ஃபோனை கொடுங்களேன், ஒரு சின்ன கால்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை வாங்கி பேசியிருப்பாங்க. நான் உங்கள் ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றா தங்கியிருக்கோன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஷாப்பிங் போயிருப்பாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. இதை பார்த்து அந்த 2 பொண்ணுங்களும் மறுபடியும் வந்து பேச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படுது. அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த 2 பொண்ணுங்களும் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஒரு நாள் அதில் ஒரு பொண்ணு, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும், சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன்னு சொல்லி கம்பல் பண்ணி மாட்டி விடுறாங்க. இதனால் ஹீரோயினுமே மாடர்ன் ட்ரெஸ் மாட்டிக்கிறாங்க. இவங்களுக்குமே அந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சி போகுது. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுங்க அவங்க ரூமில் இருக்கும்போது, எதிர் வீட்டில் இருக்க அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணாக இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்கால்ல, நான் மட்டும் பையனாக பிறந்திருந்தா நானே அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன், அவள் அவ்வளோ அழகுன்னு அப்படி இப்படின்னு ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இந்த ரூமில் இருக்க குடிகார பாய்ஸில் ஒருத்தன் கேட்குறான். இவன் மனசில் அந்த பொண்ணு மேலே, அதாவது நம்ம ஹீரோயின் மேலே பயங்கரமான மோகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் புருஷனோட ஷாப்பிங் போயிருக்கும்போது இவன் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறான். அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க உள்ளே வெளியேன்னு வரும்போது போகும்போதெல்லாம் நோட்டம் விட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் இவன் கூட இருக்க அந்த 2 பொண்ணுங்களில் ஒருத்தங்களுக்கு பர்த்டே. இவன் முன்னெச்சரிக்கையாக பிளான் பண்ணி அந்த பர்த்டே சாக்லேட்டில் மயக்க மருந்தை இன்ஜெக்ட் பண்ணிடுறான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே இவன் ரூமில் இருக்க அந்த பொண்ணு எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாக்லேட் கொடுக்க, இவங்களுக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால 2-3 எடுத்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கிளம்பிடுறாங்க. அந்த சாக்லேட்டும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோயின் அரை மயக்கத்தில் இருக்காங்க. அந்த சமயம் ஒளிஞ்சிருந்த இந்த எதிர் வீட்டுக்காரன் நைஸாக உள்ளே வந்து இவங்களை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிடறான். அதுக்கப்புறமா இந்த விஷயத்த உன் புருஷன்கிட்டயோ வேறு யார்கிட்டயோ சொன்ன, நீயும் காலி உன் புருஷனும் காலின்னு மிரட்டிட்டு போகிறான். இதனால் ஹீரோயின் மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இவரும் கவலைப்படாத, நான் இருக்கேன், பார்த்துக்கலான்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு. ஆனால் ஒரு நாள் இவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஹீரோயின் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. நம்ம சொல்ல சொல்ல கேட்காம மனைவி சூசைட் பண்ணிக்கிட்டாலேன்னு இவர் கலங்கி போகிறாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் இவர் இந்த போலீஸ்கிட்ட சொல்லி முடிக்க, இந்த ஆஃபீஸர் மறுபடியும் ரிஷியோடைய கதையை கேட்கலான்னு அந்த இடத்துக்கு வராங்க. ரிஷி கதையை கண்டினியூ பண்ணுறான். ரிஷியோடைய காதலி ஊர்லேருந்து வந்தாங்க இல்லையா, இவங்க செஞ்சு கொடுத்த சிக்கனை சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் ஹீரோவுடைய மனைவியை வன்கொடுமை செஞ்சானே, அதே நபருக்கு மறுபடியும் ரிஷி காதலி மேலே ஒரு கண்ணு ஏற்படுது. வந்து ரூம் கதவை தட்டி ரிஷிக்கிட்ட, உன் காதலியை ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட கொடுன்னு கேட்குறான். என்னடா உளறிட்டு இருக்கேன்னு ரிஷி கோவப்பட, சடனாக ரிஷியை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு இவன் உள்ளே வந்து கதவை சாத்தி ரிஷியோடைய காதலியை வன்கொடுமை செஞ்சிடறான். ஒரு வழியாக ரிஷி கதவை உடச்சி இவனை பிடிச்சி அடிக்கலான்னு போகும்போது இவன் சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ரூமில் இன்னும் 2 குடிகாரனுங்க இருப்பானுங்களே, அவனுங்களும் அவங்க பங்குக்கு ரிஷியோடைய காதலியை வன்கொடுமை செஞ்சிடறாங்க. நம்ம கூட பழகின ஃப்ரெண்ட்ஸே இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு ரிஷிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவனுங்க ஒவ்வொருத்தனுங்களையும் சரமாரியாக போட்டு அடித்து எல்லாரையுமே சாகடிச்சிட்றான். அலங்கோலமான நிலைமையில் ரிஷியோடைய காதலி வெளியே வராங்க. ஆனால் ரிஷி அவங்களுக்கு தைரியம் சொல்கிறான். கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், தைரியமாக எதை ஃபேஸ் பண்ணலான்னு சொல்கிறான். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்கணுமான்னு நினச்சி இந்த பொண்ணு பால்கனி வழியாக கீழே குதிச்சிட்றாங்க. அவங்க பின்னாடியே ரிஷியும் கீழே குதிச்சிட்றான். இப்படி தான் 2 பேருமே கீழே விழுந்திருப்பாங்க. ஆரம்ப காட்சியில் ரிஷியோட அந்த பொண்ணு கீழே விழுந்திருப்பாங்க. அதை நமக்கு இப்போ தான் காமிக்கிறாங்க. இதில் அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. ரிஷி இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவனுமே இறந்து போயிடுறான். வாழ வேண்டிய 2 பேரும் கடைசியில் சாவில் தான் ஒன்று சேர்றாங்க. ஹாஸ்பிட்டலில் இவங்க பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த ஆஃபீஸர் நேராக ஹீரோ கிட்டே வந்து, உன் எதிர் வீட்டில் இருக்கவன் தான் உன் மனைவியும் கெடுத்திருக்கான், ரிஷியோடைய காதலையும் கெடுத்திருக்கான். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், உன் மனைவி சூசைடே பண்ணிக்கிட்டாலும் நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், எதுக்காக பாடியை கொண்டு போய் எரிச்ச? அங்கே தான் ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ இவங்களோட கன்னை எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறாரு. இதை இந்த ஆஃபீஸர் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஆனால் ஹீரோ எதுக்காக மனைவி பாடியை கொண்டு போய் எரிச்சாருன்ற சந்தேகம் இவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் விசாரிக்கிறாங்க. ஹீரோ மனைவி எரிச்சாரு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பேப்பர் கிடக்கு. அது என்னன்னு எடுத்து பார்த்தா அது ஒரு லெட்டர் தான். ஆக்சுவலாக இவர் மனைவி சூசைட் பண்ணிக்கும் போதே இந்த லெட்டரை எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி போலீஸுக்கு என் பாடி கிடச்சா எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் வெளியே தெரிஞ்சு செத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அசிங்கம், அது எனக்கு வேணாம், யாருக்கும் தெரியாமல் என் பாடியை எரிச்சிருங்கன்னு தான் எழுதியிருப்பாங்க. மனைவி கடைசி ஆசையாவது நிறைவேற்றணும்னு தான் இவர் கொண்டு வந்து எரிச்சிருப்பாரு. அந்த லெட்டர் தான் காற்றுல பறந்து அங்கே கிடக்கு. அதை படித்து இந்த ஆஃபீஸரும் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. மனைவியே போனதுக்கப்புறம் இனி நாம ஏன் உயிரோடு இருக்கணும்னு ஹீரோ சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு இந்த ஆஃபீஸரும் புரிஞ்சுக்கிறாங்க. இத்தோட படம் முடியுது. இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்குவாங்க. நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.